தமிழ் திரையுலகில் மறக்க முடியாத காவிய நடிகை பத்மஸ்ரீ சௌகர் ஜானகி அம்மா தன்னோட 94 வயதுல காலமாயிருக்காங்க. செய்தி திரையுலகையும் ரசிகர்களையும் பெரும் சோகத்துல ஆழ்த்திருக்கு. 70 வருஷத்துக்கு மேலாக தன்னுடைய இயல்பான நடிப்பில் தென்னிந்திய சினிமாவையே ஆட்டி படைத்த இந்த இமாலய கலைஞனின் வாழ்க்கை பயணத்தை இப்ப பார்க்கலாம். 1931ஆம் ஆண்டு பிறந்த ஜானகி அம்மா அகில இந்திய வானொலியில் பாடகராக தன்னோட கலை பயணத்தை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் 1950ல எல்.வி. பிரசாத் இயக்கத்துல வெளியான ஷவுகாரு அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் தான் இவரை ஹீரோயினா அறிமுகப்படுத்தியது. அந்த படத்தினுடைய பிரம்மாண்ட வெற்றியால் தான் சவுகார் ஜானகி அப்படிங்கிற ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சு கலக்கினவங்க. சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் என முன்னணி நட்சத்திரங்களுடன் நடிச்ச பெருமை இவருக்கு இருக்கு. குறிப்பா இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்களுடைய பாமா விஜயம், இரு கோடுகள், எதிர்நீச்சல் போன்ற படங்களினுடைய இவர்களின் நடிப்பு என்றென்றும் பேசப்படும். ஹீரோயினாக மட்டுமில்ல, பின்னால குணச்சித்திர கேரக்டர்லயும், தில்லுமுல்லு போன்ற நகைச்சுவை கேரக்டர்லயும் நடித்தாசத்தினாங்க. கலைத்துறையில இவங்க ஆற்றிய கலைத்துறையில இவர் ஆற்றிய ஈடு இணையற்ற பங்களிப்பிற்காக இந்திய அரசின் உயரிய பத்மஸ்ரீ விருது, கலைமாமணி விருது என பல அங்கீகாரங்களை பெற்றிருக்காங்க. 90 வயதை கடந்த பிறகு கூட நடிப்பின் மீது இருந்த காதலால் திரையில் தோன்றி நம்ம மகிழ்வித்திருக்காங்க. தன்னோட அபாரமான நடிப்பால் நம்முடைய மனதில என்றும் நீங்காமல் வாழும் சவுகார் ஜானகி அம்மாவுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்துவோம். அவரை பற்றி உங்களுடைய மறக்க முடியாத திரைப்பட நினைவுகளை கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க.